கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தின் அடிப்படையில் நாம் அனைவருமே பாக்கியம் செய்தவர்கள். அதாவது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வேதத்தின் அடிப்படையில் பாக்கியம் செய்தவர்கள். எப்படி பாக்கியம் செய்தவர்கள் என்பதை நம்ம வசனத்தின் மூலமா பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில உட்காந்து பிதாவை என்ன பண்றாராம்? வெளிப்படுத்துறார். இதுல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த கண்டதில்லை என்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா ஹெரோக்கின் அப்படின்ற வார்த்தை. இப்ப கண்டதில்லை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, சரீர பிரகாரமாக பிசிக்கலா ஒரு இமேஜா ஒரு சொரூபமா ஆண்டவரை யாரும் கண்டதில்லை போல, அதுதான் இவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் அவர் அதை சொல்ல வரல. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னா ஹெரோக்கின் அப்படின்னா, ஹெரோக்கினுக்கு அர்த்தம் என்னன்னா காட்ஸ் எசன்ஸ் அண்ட் டிவைன் நேச்சர். அதாவது தேவனுடைய சுபாவத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. திரும்ப சொல்றேன். இப்ப இந்த ஹெரோக்கின்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் படி இந்த வசனத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா, தேவனுடைய சுபாவத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கக்கூடிய ஒரே பேரான குமாரனே அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவின் சுபாவம் என்னது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பார்த்தா போதும், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்தா போதும். அதுதான் பிதாவின் சுபாவம். இதுல யோவான் இந்த வசனத்தை எழுதும்போது, இந்த வார்த்தை எழுதும்போது, இது ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரொம்ப போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பிதாவுடைய சுபாவத்தை, தேவனுடைய சுபாவத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னா, 300 வருஷம் தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்தாரே, அவருக்கு தேவனுடைய சுபாவம் தெரியாதா? 40 நாட்கள் மோசே தேவனோடு இணைந்து அவரை தரிசித்தாரே, தேவனோடு இருந்தாரே, அவரை தரிசித்தாரே, அவருக்கு தேவனுடைய சுபாவம் தெரியாதா? ஆபிரகாம் தேவனோடு நடந்திருக்காரு, எலியா நடந்திருக்காரு, எலிசா நடந்திருக்காரு. இவங்க யாருக்குமே தேவனுடைய சுபாவம் தெரியாதா? ஏன்னா தேவனுடைய சுபாவத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல இவங்க எல்லாருடைய பேருமே அடி வாங்கிருக்கு. அப்ப இவர்களுக்கு தேவனுடைய சுபாவம் தெரியாதா அப்படின்னா கண்டிப்பா தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் அப்படின்னா, எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம். பூர்வ காலத்தில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில், 2வது வசனம், இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். முதல் வசனம் பாத்தீங்கன்னா, பூர்வ காலத்தில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் பிதாக்கள் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் திருவுளம் பற்றினது. அப்படின்னா வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தான் பிதாவை பத்தின வெளிப்பாடு பூர்வ காலத்துல இருந்துச்சாம். அந்த வெளிப்பாட பிதாக்கள் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப 300 வருஷம் சஞ்சரித்த ஏனோக்கா இருந்தாலுமே ஆண்டவரை பத்தின வெளிப்பாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆபிரகாமா இருந்தார், 40 நாள் ஆண்டவரை முகமுகமா தரிசித்த மோசேவா இருந்தாலுமே ஆண்டவரை பத்தின வெளிப்பாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுல அந்த 2வது வசனத்துல இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். திருவுளம் பற்றினாருக்கு உண்டான கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா லேலியோஸ் அப்படின்னா தன்னை முழுமையாகவே வெளிப்படுத்தினார். பூர்வ காலத்தில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் வெளிப்படுத்தினார். கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக முழுமையாகவே வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? அப்போ 300 வருஷம் சஞ்சரித்த ஏனோக்கை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், மோசேயை காட்டிலும் நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். ஏன்னா அவர்களுக்கு அவங்க ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தாங்க. ஆனாலுமே முழுமையான வெளிப்பாடு, பிதாவை பத்தின முழுமையான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த முழுமையான வெளிப்பாடை இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வெளிப்படுத்துறாரு? அதுவும் பிதாவின் மடியில உட்காந்து வெளிப்படுத்துறாரு. பூர்வ காலத்துல பாத்தீங்கன்னா நாமங்கள் மூலமாக பிதாவை அறிந்து கொண்டார்கள். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, இந்த மாதிரி நாமங்கள் மூலமாக பிதாவை அறிந்து கொண்டார்கள், தேவனை அறிந்து கொண்டார்கள். ஆனா பிதாவின் நாமத்தினால, அப்பா அப்படின்ற நாமத்தினால பூர்வ காலத்துல வாழ்ந்தவர்கள் பிதாவை அறிந்து கொள்ளவில்லை, தேவனை அறிந்து கொள்ளவில்லை. மற்ற இந்த வல்லமையான நாமங்கள் மூலமாக அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்களே தவிர உறவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளவில்லை. இந்த உறவின் மூலமாக அறிந்து கொள்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் மடியில உட்காந்து பிதாவை நமக்கு என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறாங்க.
அப்ப ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நீங்க நினைக்கலாம், நீங்க ஆபிரகாம வந்து ரொம்ப பெரிய ஆளா நினைக்கிறீங்களா? மோசைய ரொம்ப பெரிய ஆளா நினைக்கிறீங்களா? ஆமா, அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் தான், அவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். ஆனா உங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை காட்டிலும் அவர்களுக்கு கொஞ்சமா தான் வெளிப்படுத்துற. அப்ப பாக்கியம் செய்தவர்கள் யாரு? நாம தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தாரு ஏனோக்கு. ஆனாலுமே அப்பா பிதா அப்படின்ற வெளிப்பாடு அவருக்கு இல்ல பாருங்க. அந்த வெளிப்பாடு நமக்கு தான் இருக்கு. அந்த வெளிப்பாடு யாருக்கு தான் இருக்கு? நமக்கு தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வசனத்தை யோவான் எழுதும் பொழுது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இந்த வசனத்தை எழுதும் பொழுது AD 60 to 65, கிட்டத்தட்ட கிபி 60ல இருந்து 65ஆம் ஆண்டுல தான் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுறார். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறி கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 வருஷம் கழிச்சுதான் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதுறாரு, இந்த வசனத்தை எழுதுறாரு. ஆனா யோவான் வந்து இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த நாட்கள் 3.5 வருஷம். இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட வாழ்ந்த நாட்கள் வெறும் 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்துல கூட இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் எப்படி பிதாவை அறிந்து கொண்டார்களோ அதே கண்ணோட்டத்தை தான் இயேசுவை பார்த்தாங்க. அதனால்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53, 54வது வசனங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்துவும் யோவானும் யாக்கோபும், இந்த வசனத்தை எழுதின யோவானும் யாக்கோபும் எருசலேமுக்குள்ள போகும்போது அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை வந்து விரட்டி விடுறாங்க, இந்த ஊருக்கு வராதிங்க விரட்டி விடுறாங்க. அப்ப யோவானு, இந்த வசனத்தை எழுதின இந்த யோவானும் யாக்கோபும் சொல்றாங்க, எலியா செய்தது போல வானத்துல இந்த அக்னியை வர வச்சு இந்த ஜனங்களை அழிச்சிடலாமான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி கேட்டாங்க? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த பரிசுத்தவான்கள் பிதாவை எப்படி அறிந்தார்களோ அந்த கண்ணோட்டத்தை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். அவர்கள் வல்லமையாக அறிந்தார்கள், உறவின் மூலமாக அறிந்து கொள்ளவில்லை பிதாவை. அப்ப இயேசு சொல்றாரு, உங்களுக்குள் இன்ன ஆவி உள்ளது என்று நீங்கள் அறியீர்களா? மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிப்பதற்கே உலகத்தில் வந்தார். அப்போ இவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கூட இவர்கள் நடக்கும் பொழுது கூட பிதாவை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. யாரு? யோவான். அப்ப எப்ப அறிந்து கொண்டார் அப்படின்னா, அவர் கூட இருந்து 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 அந்த 3.5 வருஷம் தாண்டியும் 35 வருஷம் அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கு. அடுத்த ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த 3.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு இவங்க சஞ்சரிக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்கெல்லாம் கவலைகள் தீர்க்கப்படுது, நோய்கள் தீர்க்கப்படுது. மக்கள் எல்லாம் கவலையை விட்டு சந்தோஷமா இயேசு கிறிஸ்து கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. இயேசு எங்க போனாலுமே அந்த இடத்துல சந்தோஷம் தான். எங்க போனாலுமே அந்த இடத்துல சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இது மட்டுமே இருந்தது இயேசு கிறிஸ்து கூட இருந்தக்கூடிய நாட்கள்ல. இதெல்லாம் யோவான் பாக்குறாரு பாருங்க, இதெல்லாம் யோவான் பாக்குறாரு. நான் கேள்விப்பட்ட கடவுள் இவர்தானா, கடவுள் இப்படிதானா, கொஞ்சம் கொஞ்சமா அவர் அறிந்து கொள்றாரு. அப்பதான் இயேசு சொல்றாரு, இந்த கிரியைகளை நான் செய்யவில்லை, என்னுள் வாசமா இருக்கக்கூடிய பிதாவே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப இவங்களுக்கு தெரிய வருது, இதுதான் பிதான் தெரியுது, பிதாவுடைய குணாதிசயம் இதுதான் தெரிய வருது. இந்த குணாதிசயம் ஆபிரகாமுக்கு தெரியாது, இந்த குணாதிசயம் மோசேக்கு தெரியாது, இந்த குணாதிசயம் எலிசாக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் வல்லமையாக அறிந்து கொண்டார்கள், அப்பாவாக அறிந்து கொள்ளவில்லை. உறவின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. உறவின் மூலமாக அறிந்து கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து, உங்கள் பிதா உங்களை நேசிக்கிற உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், நாம் பாக்கியம் செய்தவர்கள். நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு அப்படின்றது ஆபிரகாமுக்கு கூட தெரியும். நம்மளை நேசிக்கிற தகப்பன் உண்டு அப்படின்றது 300 வருஷம் செஞ்சிருந்த ஏனோக்கு தெரியாது. 40 நாள் கூட இருந்த மோசேக்கும் தெரியாது. அவர்களுக்கு தெரியும், வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தான் தெரியுமே தவிர முழுமையா தெரியாது. நமக்கு தான் இப்ப முழுமையா நமக்கு வெளிப்படுத்துறது. இப்ப இந்த 3.5 வருஷம் யோவான் வந்து ஆண்டவர் கூட இருந்து அதுல ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த 30 வருஷம் 30-35 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறார் பாருங்க. உயிர் தெழுந்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து கூட சஞ்சரிக்கிறார் பாருங்க. அந்த சஞ்சரிப்புல தெரிய வருது, யோவான்
மாத்திரம்தான் ரத்த சாட்சியா மரிக்காத ஒரு சீஷர் அப்போஸ்தலர். கொலை பண்ண பிளான் மட்டும் பண்ணல, கொலை பண்ணாங்க. யாரு? நீரோ மன்னன் காலத்துல யோவானை கொலை பண்ணாங்க, அவன் சாகல. எவ்வளவோ பல முயற்சிகள் எடுத்தாங்க கொலை பண்றதுக்கு, யோவானை சாகடிக்கவே முடியல. ஏன்னா யோவான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறார். எல்லாரும் விட்டுட்டு போகும்போது சிலுவையில நின்னது யோவான் தான். அதுக்கு முன்னாடி இந்த மக்களை அழிக்க சொன்னது யோவான் தான். ஒரு ப்ராசஸ் தெரியுது பாருங்க, அந்த ப்ராசஸ்ல ஒரு வளர்ச்சி தெரியுது. ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் வந்து மரித்திருந்து உயிர்த்தது பரம்பேறதுக்கு அப்புறம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றார். அவரை சாகடிக்க முடியாதனாலதான் பத்மு தீவுல கொண்டு போய் யோவானை போட்டாங்க. இங்க இருந்தா மக்கள் வந்து ராஜ்யத்தை கலைச்சிருவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை ராஜாவாலே கொல்ல முடியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, பரலோக அனுபவங்கள், மக்களை நேசிக்கிறதுல, மக்களை மன்னிக்கிறதுல, அற்புதத்தை கொடுக்கிறதுல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுல, இது எல்லாவற்றிலையுமே வந்து இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள் சீஷர்கள். அப்ப யோவான் தனக்குள்ள வரக்கூடிய ஒரு மாற்றத்தையும் பார்க்கிறார், மற்றவர்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு மாற்றத்தையும் பார்க்கிறார். இந்த மாற்றம் பிதாவோடு இணைந்திருந்தால், இயேசுவோடு இணைந்திருந்தால் மாத்திரமே இந்த மாற்றம் வரும் அப்படின்றதையும் கற்றுக்கொண்டார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட போல்டா எழுதுறாரு. தேவனை ஒருவனும் ஒருபோதும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கக்கூடிய குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி யோவான் வந்து இயேசு கிறிஸ்து பரமேனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட சஞ்சரித்து வாழ்ந்து அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அதே போல இன்னைக்கு நாமும் கூட. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். ஏன், எதனால பாக்கியம் செய்தவர்கள்? சிம்பிளா சொல்றேன், பிதாவின் மடியில இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு பிதாவை வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், அந்த வெளிப்பாட்டை அடைந்து கொள்வதற்கும், அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எந்த பரிசுத்தவான்களும் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ஸ்லாக்கியத்தை. நான் சொல்றேன், உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு உண்டு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவரோடு உறவுக்குள்ள ஈஸியா போயிடலாம், சூப்பரா போயிடலாம், ரொம்ப ஈஸியா போயிடலாம். ஏன்னா அவர் வெளிப்பாடு நமக்கு தந்துட்டு தான் இருக்கு. அதனால அந்த உறவுக்குள்ள நம்ம ஈஸியா நம்ம போகலாம். உறவுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ முடியும். மற்றவர்களை நேசிக்க முடியும், மன்னிக்க முடியும், எளிதாக செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும், அற்புதங்களை கொடுக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்தையே நாம் ஜெயிக்க முடியும். ஆகையால நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த உறவுல நாம் இருந்து ஆண்டவரை பற்றின, பிதாவை பற்றின வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நாம் கடந்து செல்வோம். அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன்.